ஃபுட் பிஸ்னஸ் எக்ஸ்போ ஜூலை 18-19 தேதிகளில் ஐஸ்வர்யா மகால் வடபழனியில் நடைபெறுகிறது. ஸ்டால் புக்கிங் தொடர்பு கொள்ள 9940651940. உலகெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொடிசிலும் இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொல்கிறார் பார்ப்போம். சார், நீங்கள் கடந்த பல வீடியோக்களில் சொன்னீங்க, நானே கேட்டேன், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் புதுசாக வந்திருக்காரு, அவரால் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டேன். மக்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தது. இப்போ அவர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒரே கிளிக்கில் தங்குற இடம், தரிசனம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணியிருக்கிறாரு. அதே போல் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த போர் எப்படி இருக்கோ, இதனால் பெரிய பாதிப்புகள் உலகங்களும் வந்துகிட்டு இருக்கு, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் சொன்னீங்க, கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே இது வர ஒரு மாதத்துக்குள்ளே இது முடிஞ்சிடணும், அப்படி முடியலன்னா பெரிய நிலைமைக்கு போயிடும் உலகம் அப்படின்னு சொல்லிங்க. அதே போல் நேற்று இரவு ட்ரம்புக்கும் ஈரானுக்கும் கையெழுத்தாயிடுச்சு சார். இதனால் உலக நாடுகள் நிம்மதி அடைஞ்சிருக்கு. ஏன்னா அப்போ தான் ஆயில் இதெல்லாம் கிடைக்கும், விலைவாசிகள் குறையும், உணவு பஞ்சம் தீரும், உரம்லாம் நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு சார். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் சார். இன்னும் 2 மாதம் நம்ம பொறுமையாக இருக்கணும். 2 மாதம் கூட சில குழப்பங்கள் வரலாம். ஏன்னா இன்னும் அமெரிக்காவோட இது முழு மனசாக இல்லை, வழி பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் இன்னும் அவங்க எழுதி அதுக்கான அவங்களுக்குள்ள ஒப்பந்தங்கள் போட்ட அப்புறமா தான் அதுக்கான வழி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 2 மாதத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து 2-3 கண்ட்ரிகள் அது ஒரு பிரச்சனையாக போகுது. ஒரு முக்கியமான கண்ட்ரி எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையை உருவாக்கிடும். அந்த முக்கியமான கண்ட்ரி எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை உருவாக்குறதுனால அந்த முஸ்லீம் கண்ட்ரிலேருந்து சில சண்டைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். அது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து வரும். அதாவது ஒரு பெரிய எர்த்குயிக் வருது. இது வரைக்கும் பார்க்காத எர்த்குயிக் ஜப்பான் பார்க்கும். அது பக்கத்தில் இருக்க பிலிப்பைன்ஸ் இல்லைன்னா இந்தோனேஷியா பார்க்கும்போது, ஜப்பானில் சப்போஸ் வந்தோன்னா ஒரு பெரிய பில்டிங் குலுங்கி மேல் மாடி அது மட்டும் சில பிரச்சனையாகிறத பார்க்க போகிறோம். அது ஒரு இதுவாகிறதையும் எர்த்குயிக் 2 தடவை ஒரே டைமில் வரப்போகுது. பிலிப்பைன்ஸில் அது அட்டாக் ஆகும் அந்த எர்த்குயிக். அது இல்லாமல் ஒரு கண்ட்ரியில் மக்கள் அலறி ஓடுவாங்க. அந்த மாதிரி வெளியே ஓடி வரக்கூடிய நிலைமை மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்ப்போம். நடுக்கடலில் ஒரு ஆட்டம் இருக்குது. நடுக்கடலில் ஒரு மிகப்பெரிய எர்த்குயிக் இருக்குது. அது ஒரு பெரிய கப்பலில் அப்படியே ஆடுறதையும், ஒரு இடத்துல ஒரு இடங்கள் ஒரு தீவு அது அப்படியே ஆடுறதையும் பார்க்கலாம். வெள்ளி தங்கம் குறைஞ்சிரும், அதுக்கு மேலே குறைஞ்சிரும். அந்த மாதிரி குறையக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். ஜூலை 2வது வாரத்தில் இருந்தால் படிப்படியாக ஏறும். ஓரளவுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டை சின்னதாக ஏற்றுவாங்க. அந்த ஷேர் மார்க்கெட்டு வழி. ஆனால் 20லேருந்து 24 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயோ அமெரிக்காவில் ஒரு சின்ன குழப்பம், அதில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா ஒரு பீக்குக்கு போயிடும். ஒரு ஆலயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்படும். ஒரு முக்கிய நடுவர் மருத்துவத்துக்கு போயிடுவார் நடிகர். ஒரு பெண் நடிகை ஒரு பிரச்சனை உருவாகி எதிர்பார்க்காத பிரச்சனைகள் உருவாகிறத பார்க்க போகிறோம். ஃப்ரான்ஸ் இல்லைன்னா இன்னொரு கண்ட்ரி அவங்க பேசுகிற பேச்சினால் அதாவது யூரோப் கண்ட்ரி இல்லைன்னா அதர் கண்ட்ரீஸில் பிரச்சனைகள் ஏற்பட போது சில குழப்பம் திருப்பி இவங்கனால பிரச்சனை ஆகும். இஸ்ரேல் இன்னும் அவங்களுக்கு வழி வரல, இன்னும் அந்த தடுப்பான வழி வரல.
அப்படி வந்தால் இஸ்ரேல் இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு முக்கிய பெரிய சிலை வந்து கீழே விழுந்ததெல்லாம் அந்த நிலைமை இருக்கு. தமிழ்நாட்டோட எல்லை வட மாநிலம் நார்த்தில், தமிழ்நாட்டில் எல்லையிலேருந்து வட மாநிலம் மிகப்பெரிய எர்த்குயிக்கு. நார்த்தில் ஒரு எர்த்குயிக் மீட் பண்ண வேண்டியது இருக்குது. மழை விட்டு விட்டு பெய்யும். இன்னும் 2 நாளில் பெரிய மழை இருக்குது. வேற நோயும் அந்த கேரளாவில், அதாவது தமிழ்நாட்டிலே சில இடத்துல பரவலாம், சென்னையில் 2-3 இடத்துல பரவிடும். இந்த தடவை சுகாதாரம் மிகப்பெரிய அளவு நல்ல வழியை பண்ணிடும். அடுத்த வாரம் 2 நாள் தொடர்ச்சியான மழை இருக்குது சென்னையில். அதுலேயும் அதர் ஸ்டேட்லேயும் சென்னையிலும் சில இடத்துல மழைகள் இருக்குது. ஒரு விமான நிலையத்தில், அதாவது அதர் கண்ட்ரியில் ஒரு முக்கிய இடத்துல வெடிக்க போகுது. நீர்வரத்துகள் சில கிராமத்தில் தண்ணி பஞ்சம் வரும். ஒரு நதியோடு தீராத பிரச்சனை வரும். ஒரு கல்லூரி பெண் ஒன்று ஒரு பிரச்சனையாக போகுது. ஒரு பெண் அரசியல்வாதியும் அதில் மாட்டுவாங்க. பெரிய ஸ்கேம் டெல்லியில் மாட்ட போது ஒரு 2-3 பேர் கைது பண்ண போகிறாங்க. ஒரு முக்கிய புள்ளிகள் மாட்டிக்கும். சென்னையில் ஒரு முக்கிய அரசியல்வாதி பிரச்சனை ஆவார். ஒரு முக்கியமான ட்ரெயின் ஒரு இன்சிடென்ட் இருக்கு. 2மே சேர்ற இடத்துல ஒரு சின்ன இது உடஞ்சிரும். முக்கிய நடிகர், அதாவது ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகர், அவர் எதிர்பார்க்காத உடல் பிரச்சனை ஆகிடும். ஒரு பெரிய ஆலயம், அதாவது ஒரு தேவாலயமாக இருக்கலாம், அங்கே ஒரு கொள்ளை நடக்கிறத பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் நான் படிக்கிறேன். சார், இந்த உலகை வந்து இப்போ ரொம்ப ஒழுக்கிட்டு இருக்கிறது எல் நினோ. ஆமாம் சார். அந்த எல் நினோவால் பசிபிக் பிராந்தியத்துக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு உலகத்தினுடைய முக்கிய வானிலை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிற நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி போகும், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுங்க சார். மிகப்பெரிய பனிகள் உருகிடும், மழை அங்கங்கே பெய்யும், ஆனால் வறட்சி அதிகமாக போகுது. ஆனால் இந்த தடவை 4 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி நாசாலெல்லாம் சொல்லுவாங்க கடல் மட்டம் உயர்ந்துடுச்சு. அப்படி கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இந்தோனேஷியா, காம்போடியா, தாய்லாந்து, அது இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பிலிப்பைன்ஸ், இந்த கடலோர பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல முக்கியமாக தாய்லாந்து வந்து ரொம்ப அடி வாங்கிடும். ஸோ அந்த பிரச்சனைகள் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். தாய்லாண்டில் ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படும். இந்தோனேஷியாவில் கொஞ்சம் கரையோரம், தமிழ்நாட்டில் கூட சின்ன கரையோரம், பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் இந்த தாய்லாந்து வந்து அடிப்படுறதும் கம்போடியா அடிப்படுறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சார், இப்போ தமிழக முதல்வராக சிஎம் பதவியேற்ற பிறகு நடக்கிற முதல் சட்டசபை கூட்டம் நடந்துட்டுருக்கு சார். அந்த கூட்டத்தில் பல முக்கியமான விஷயங்களை கலந்து ஆலோசித்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு முக்கியமாக அறிவித்தது வந்து மேகதாது அணை. இதை கட்ட விடாமல் தடுக்கணும், இதுக்கு மத்திய அரசு உதவணும். அப்படி கட்டினா தமிழகத்துக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுரும், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். அதுக்கு அனைத்து கட்சிகளும் வந்து உதவணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் தீர்மானம் கொண்டு வந்தார். அதற்கு அனைத்து கட்சிகளும் உதவுது. இதுக்கு
ஏன்னா இப்போ வந்து விஜயுடைய அரசில் காங்கிரஸை அங்கே வைக்குது, அங்கே பெங்களூர்லேயும் கர்நாடகாவிலையும் ஆட்சி செய்கிறது காங்கிரஸ் தான். அப்படி இருக்கும்போது அந்த காங்கிரஸ் ஆட்சியை கூட அவர் பார்க்காமல் இந்த தீர்மானத்தை விஜய் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு மத்திய அரசும் வந்து உதவக்கூடிய நிலை இருக்கா? தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து தண்ணீர் கிடைக்குமா? தண்ணி யாரும் நிறுத்த முடியாது, பிரச்சனை தீர்ந்தோம், பயங்காதீங்க. இந்த ஒரு பிரச்சனை இது பெரிய இதுவாக போய் அப்புறம் அடங்கிடும். தண்ணி நிறுத்த முடியாது, தண்ணி கொடுத்து தான் ஆகணும், வழி வந்துடும். சார் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை 3000க்கு மேலே வந்து குறைஞ்சிருக்கு. இது அப்படியே போகுமா இல்லை விலை ஏறுமா? இந்த சூழ்நிலையில் தங்கம் வெள்ளி வாங்கிறது நல்லதா என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். மற்ற நாட்டிலெல்லாம் குறைச்சிட்டாங்க, நம்ம இந்தியாவில் தான் அந்த மாதிரி இருக்குது. டேக்ஸையும் எடுத்துட்டாங்கன்னா இன்னும் குறைஞ்சிரும். ஸோ வாங்காதீங்க. அதிபர் சொல்கிற மாதிரி, நம்ம பிரதமர் சொல்கிற மாதிரியா அதுக்கு வழி பண்ணுங்கள், அதான் நல்லது. கொஞ்ச நாளைக்கு வாங்காதீங்க, ஆனால் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஏறும், பார்த்துக்கலாம். சார் இப்போ வந்து இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க போரில் அமெரிக்கா தன்னிச்சையாக ஈரானோட பல ஒப்பந்தங்களை போட்டு நேற்று இரவு வந்து உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்க. போர் நிறுத்த உடன்படிக்கை தொடரும் போல தெரியுது. இதனால் உலக நாடுகளுக்கெல்லாம் அந்த ஹார்மோஸ் அணை வழியாக எண்ணெய் கப்பல் போய் பல நன்மைகள் ஏற்பட போகிறதா பொருளாதார வல்லுநர்லாம் சொல்கிறாங்க சார். ஆனால் இஸ்ரேல் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இது இருக்குது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதால யூஎஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ வந்து ஈரானுக்கும் இடையே வந்து வில்லனாக வந்து இஸ்ரேல் தான் நிற்கிது. அதனால் உலகுக்கு இல்லை அமெரிக்காவுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? இஸ்ரேல்னால தான் பிரச்சனை, அதுக்கு வழி குறைக்கணும், அது குறைஞ்சாதான் நல்லா. சார் இப்போ அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் ஒவ்வொருத்தராக வந்து டிவிகே கட்சிக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு இன்றைக்கி கூட. இந்த வழக்கினுடைய விசாரணை எப்படி போகும்? இதனால் டிவிகே கட்சிக்கு ஏதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணையால் பாதிப்பு வருமா? அது பாதிப்பு வராது, அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு வழிதான், அதனால அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் இப்போ வந்து சிங்கப்பூரில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மாமரத்தில் இருக்கிற மாம்பழங்களை யாரும் பறிக்கக்கூடாது, பறித்தா 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதுக்கு ஃபைன் போட்டுருவோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் போட்டிருக்கு. அதாவது அரசுக்கு சொந்தமான இயற்கை வளங்களை யாரும் அழிச்சிடக்கூடாதுங்கிற நோக்கில், அதனுடைய லாபங்கள் வந்து அரசுக்கே வரணுங்கிற நோக்கில் இப்படி பல கடுமையான சட்டங்களை சிங்கப்பூரில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த சட்டத்துக்கும் வந்து உலக நாடுகள்லாம் பலரும் வந்து சோஷியல் மீடியாவில் கருத்துக்களை மாறி மாறி பரிமாறிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்னன்னு சொல்லுங்கள் சார். அங்கே அரசாங்கத்தில் எதுவும் தொடக்கூடாது, அது இன்னைக்கு இல்லை, எத்தனோ வருஷமாக. அதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது, அவங்க போடுற சட்டம் தான் கரெக்டு. நம்ம நாட்டில் கனிம வளங்களை கான்ட்ராக்ட் விட்டால் கூட அளவுக்கு மீறி அதிகமாக வர்றாங்க, இல்லைன்னா திருடிட்டு போகிறாங்க, கனிம வளங்களை கொல்ல போயிடுது. ஆனால் சிங்கப்பூர் போன்ற சிறிய நாடுகளில் இந்த மாதிரி சட்டங்களால் ரொம்ப எல்லாத்தையும் தடுத்து நாட்டை பெரிய வளர்ச்சி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சார் ஆனி மாதம் வந்து பெண் குழந்தை பிறந்ததுன்னா அதனால் வந்து பிரச்சனை வரும்னு பேசிக்கிறாங்களே சார், ஜோதிட ரீதியாக அப்படி ஒரு இது இருக்கா சார்? என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஜோதிட ரீதியாக எதுவுமே கிடையாது, இது காலப்போக்கில் இதெல்லாம் மாற்றிருக்காங்க, எல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை மேலும் கீழுமா இறங்கி ஏறதான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இறங்கிடுச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப மக்கள் வந்து வாங்கினதோட லாஸ் ஆகிற மாதிரியா இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இது உலக நாடுகள் எக்கனாமிக் கண்டிப்பாக குறையதான் போகுது. பொருளாதாரம் பணங்கள் வீக்கமாகி கையில் பணம் இருக்காது, நிறைய செலவுன்னு அப்படி போயிடுமே தவிர வியாபாரிகள் வழிகள் மாறி மாறி சில கடன்கள் ஏறக்கூடிய நிலைமைகள் இருக்கும். பார்த்துக்கலாம், அதாவது ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, இவ்வளோ தண்ணி வெளியே வரணும், இவ்வளோ டிஎம்சி வெளியே வரணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சில வழிகள் பண்ணணும்னு நினைப்பாங்க, பண்ணுவாங்க. பட் நம்மளோட வழியில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சமாதானமாக போயிடும். இன்னும் வீரியாடையில் மழை பெஞ்சினே இருக்கும். சில கண்ட்ரியில் மழை பெஞ்சினே இருக்கும். சில தமிழ்நாட்டில் கூட சில இடத்துல பார்த்திங்கன்னா மழை பெஞ்சினே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். வெயில் அதிகமாகி வெயில் வெப்பத்தினால பல பனிகள் உருகி வழி பண்ணி வரும். அப்படி வந்தாலும் இப்போ வந்து இந்த வெயிலோட தாக்கத்தினால மழை அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம். விட்டு 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 மழைகள் வரும். ஆனால் அது இப்போ இல்லை, 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் நிறைய எஃபெக்ட் இருக்குது. இப்போ மக்கள் வந்து 2028 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான், அப்புறம் வழி. தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸில் முதலிடம் வரும். பேஸ்கெட் பால் அமெரிக்கா, இதில் பார்த்தீங்கன்னா ஹாக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா வரும் இந்த வாட்டி. அதே நேரத்தில் இந்தியாவில் வந்து செஸ் வரும். ஓகே சார், ரொம்ப அருமையான பல பதில்களை வழங்கியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேரிலும் கொரோனா ரசிலையும் இன்னும் நிறைய கருத்து சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.